ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம வந்து விலாங்கு மீன் எப்படி இருக்கும், எப்படி சமைக்கிறதுங்கிறத காமிக்க போகிறேன். இதுதான் விலாங்கு மீன். இது வந்து பாம்பு ஷேப்பில் இருக்கும். இதை வந்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் போட்டு. இது வந்து செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப முள்ளும் இருக்காது. இதை செய்கிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகாத்தூள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதில் மீனில் ஊற வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்தது எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் குழம்புக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி கருவடகம் போட்டு தாளித்து விட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். புளியை கரைச்சி உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். மிளகாத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காரமாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மீனோட தன்மை வந்து கொஞ்சம் கொழுப்பு தன்மையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரசாரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காயோட புளிப்புத்தன்மை மீன் குழம்புக்கே கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து காமிக்கும். இந்த மீனில் வந்து தலையை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தலை ஒரு டைப்பாக இருக்கும். அதனால் தலையை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மீனில். நம்ம தலையை சாப்பிட மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். நடுத்துண்டு தான் போட்டு குழம்பும் வச்சுருக்கேன். அதுதான் போட்டு வறுக்கவும் செய்கிறேன். வந்து நம்ம வறுக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டாக்கா ஒட்டுதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு என்னென்னாக்கா, நீங்கள் வறுக்கிற பீஸை வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா கம்மியாக எண்ணெய் ஊற்றி வறுத்திங்கன்னா நல்லா வரும். நீங்கள் பொரிக்கணும்னு பிரியப்பட்டால் மட்டும்தான் எண்ணெய் சட்டியில் நிறைய எண்ணெய் ஊற்றி மீனை ஃபுல்லாக பொரித்து எடுக்கணும். மீன்களை பொறுத்தளவுக்கு வறுத்து பொரிச்சோ சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸு. அதனால் நீங்கள் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வச்சு எடுத்திங்கன்னா கூட ஒன்றும் அவ்வளோ ஆயில் சேராது. பொரித்து சாப்பிடாமல் இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மீனில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொழுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எண்ணெயே ஊற்ற தேவையில்லை. ஆல்ரெடி அதுலேருந்தே அப்படியே கொழுப்பு வந்து உருகி அந்த எண்ணெய் மாதிரி கொப்பளிச்சு வரும். அதனால் நான் ரொம்ப எண்ணெய் ஊற்றவே கிடையாது. மைல்டான எண்ணெய் தான் தெளித்து விட்டுருக்கேன். இந்த மசாலா ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் அது ஹீட் ஆக என்ன ஆகிடும், எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும் அந்த மீன்லேயே. நான் எல்லா மீனையுமே தவாவில் வச்சு சூடு பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஒன்றா ரெண்டாக வைக்கிறதுக்கு இது வந்து மைல்டான ஹீட்லேயே ஃபுல்லாக எல்லாமே வெந்துடும். அதனால் எல்லா மீனையுமே வச்சுக்கிட்டேன். இது எப்படி இதோட ஷேப் இருக்குது பாருங்கள், வடை மாதிரி ரவுண்டாக. இந்த மீனோட இதே இப்படி தான், தன்மையே இப்படி தான் இருக்கும். முள்ளே சுத்தமாக இருக்காது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மசாலா என்ன மாதிரி விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு ரொம்ப போட்டிங்கன்னா ஒட்டும். அதனால் பூண்டு ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளி மட்டும் கூட அரைச்சி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுங்க. இதை இந்த மாதிரி விலாங்கு மீனில் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் எல்லாேருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்குங்கிறதையும் என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், இந்த மீன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஆற்றுங்களில் தான் கிடைக்கும். அதிகமாக அடியில் தான் இந்த மீன் கிடைக்கும். இது கிடைக்கும் போது வாங்கி முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்ருங்க. இது நல்லா மருத்துவ குணம் உள்ளது தான், உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீனை பார்க்கும்போது பாம்புக்கு பங்காளி மாதிரி தான் தெரியும். ஆனால் இவன் பாம்பு கிடையாது. இது தைரியமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு பிடிக்க போகிறேன். டாட்டா.